வணக்கம். இன்னைக்கு நம்ம சைக்காலஜி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். சைக்காலஜி டெஸ்ட் பேட்ச் அண்ட் டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஷின், நல்லொழுக்க வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? நல்லொழுக்க வளர்ச்சி படிநிலை கோட்பாட்டை உருவாக்கியவர் யார்? சரியான விடை கோல்பர்க். செகண்ட் கொஷின், சினம் 3 வகைப்படும் என்று கூறியவர் யார்? சினம் 3 வகைப்படும் என்று கூறியவர் யார்? சரியான விடை குட் இனஃப். தேர்ட் கொஷின், பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தவர் யார்? பளிங்கு கற்களின் மேல் சோதனை செய்து கவன வீச்சினை கண்டறிந்தவர் யார்? சரியான விடை ஜென்சன். ஃபோர்த் கொஷின், போலி முதிர்ச்சி பருவம் என்று அழைக்கப்படுவது? போலி முதிர்ச்சி பருவம் என்று அழைக்கப்படுவது? சரியான விடை பிள்ளை பருவம். ஃபிஃப்த் கொஷின், நல்லொழுக்க வளர்ச்சி படிநிலை கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு? நல்லொழுக்க வளர்ச்சி படிநிலை கோட்பாடு வெளியிடப்பட்ட ஆண்டு? சரியான விடை 1962. சிக்ஸ்த் கொஷின், ஜீன்களில் உள்ளவை டிஎன்ஏ எனும் சிக்கலான ரசாயன பொருட்கள் என்று தெளிவுபடுத்தியவர் யார்? ஜீன்களில் உள்ளவை டிஎன்ஏ எனும் சிக்கலான ரசாயன பொருட்கள் என்று தெளிவுபடுத்தியவர் யார்? சரியான விடை கிரிக். செவன்த் கொஷின், சினம், அச்சம், அன்பு ஆகிய மூன்றும் அடிப்படை மனவெளிச்சிகள் என்று கூறியவர் யார்? சினம், அச்சம், அன்பு ஆகிய மூன்றும் அடிப்படை மனவெளிச்சிகள் என்று கூறியவர் யார்? சரியான விடை வாட்சன். எய்த் கொஷின், பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் யார்? பிள்ளை பருவத்தை போட்டிக்குரிய பருவம் என்று கூறியவர் யார்? சரியான விடை கில்போர்டிக். நைன்த் கொஷின், புலனியக்க சிந்தனை நிலைகள் பற்றி ஆராய்ந்தவர் யார்? புலனியக்க சிந்தனை நிலைகள் பற்றி ஆராய்ந்தவர் யார்? சரியான விடை ப்ரூனர். டென்த் கொஷின், குமரப்பருவத்தை தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் என்று கூறியவர் யார்? குமரப்பருவத்தை தெளிவற்ற நிலையில் உள்ள பருவம் என்று கூறியவர் யார்? சரியான விடை வில்லியம் பர்டன்.